மனசு என்ன சொல்லும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறோம். அம்மா, அப்பாவெல்லாம் விட்டுட்டு போறோம். நெனச்சா பார்க்க முடியாது. இது மனசு. அக்கறைக்கு இக்கரை பச்சை. எதுவா இருந்தாலுங்க. உலகத்துல யாரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. கம்பேர்லாம் பண்ணி கவலையெல்லாம் படாதீங்க. புரிஞ்சுக்கங்க. ஞானிகளுக்கு 2மே ஒண்ணா இருக்கும். அஞ்ஞானிகளுக்கு பிரிஞ்சிருக்கும். இந்த கமலஹாசன் இருக்கார் இல்லைங்களா? தாத்தா கமலஹாசன். பையனையே கொலை பண்றதுக்கு வருவாரு. அவன கொலை பண்ணணும் அப்டின்ட்டு. தேடிட்டு வருவாரு. வீட்டுக்கு வருவாருங்க. அப்ப அங்க வந்து பாட்டி இருப்பாங்க. எப்பொழுது அர்ஜுனனுக்கு எல்லாம் புரிகிறதோ, அர்ஜுனன் கிருஷ்ணனாக மாறுகிறார். கிருஷ்ணன் என்பது ஒரு உருவம் இல்லைங்க. இதுலருந்து என்ன புரியுது? ஞானியா இருந்தா கொலை செய்வோம். ஞானியா இருந்தா கொலை செஞ்சுட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லா புகழும் இறைவனுக்கே. சரிங்க. அடுத்தது. மொத்தம் 3 விஷயம் பார்த்தோம். டெம்பரேச்சர 37 டிகிரி மெயின்டெயின் ஆனா நமக்கு நடுநாடி ஓடுது. ஹேப்பியா இருக்கிறோம். இது ஒரு கான்செப்ட். குகை தியானம் தொடர்ந்து செஞ்சா நடுநாடி அதிகமா ஓடுது, டெம்பரேச்சர் நார்மல் ஆகுது, ஹேப்பியா இருக்கிறோம். இது ஒரு கான்செப்ட். இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? மனசுக்கு பிடிச்ச மாரி வாழ்ந்தா நடுநாசி ஓடுது. மனசுக்கு பிடிச்ச மாரி வாழும்பொழுது டெம்பரேச்சர் நார்மல் ஆயிருது. அப்ப மனசுக்கு பிடிச்ச மாரி வாழ்றது எப்படின்னு பார்க்கலாங்க. மறுபடியும் சொல்றேன். மனசு வேற, புத்தி வேற. இந்த முதல்ல புரிஞ்சுக்கங்க. இன்னும் கூட உதாரணம் சொல்றேன். திடீர்னு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிரும். ஒருத்தருக்கு. போலாமா, வேண்டாமான்னு ஏன் தெரியுமா குழப்பம் வருது? இப்பவும் மனசு புத்திக்கு சண்டை. புத்தி சொல்லுது, "ஏய் நல்ல வேலை, 5 லட்சம் சம்பளம், ஃபாரினு, பெருமையா இருக்கும். 4 பேர்கிட்ட கேட்டா சிங்கப்பூர்ல வேலைன்னு சொல்லலாம். 5 லேக்ஸ் சேலரி." புத்தி சொல்லும். மனசு என்ன சொல்லும்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறோம். அம்மா, அப்பாவெல்லாம் விட்டுட்டு போறோம். நெனச்சா பார்க்க முடியாது. இது மனசு. அப்ப ஏன் தெரியுமா போலாமா, வேண்டாமான்னு கன்ஃப்யூஸ் இருக்குது? மனசு ஒண்ணு சொல்லுது, புத்தி ஒண்ணு சொல்லுது. அப்ப அங்க போனா என்ன ஆகும்? பணம் இருக்கும். வீட்டு கடன்லாம் அடைச்சிடலாம். எல்லாம் இருக்கும். ஆனா, மனசு கஷ்டப்பட்டு வேலை செய்வோம். ச்சே தங்கச்சி கல்யாணத்துக்கு போ முடியலையே! அங்கிருந்து ஃப்ரெண்டுங்கலாம் வெறுப்பேத்துவானுங்க. பாருடா நாங்கலாம் ஒண்ணா சேர்ந்திருக்கோம், சரக்கு அடிக்கிறோம் அப்படின்னு ஃபோட்டோ போடுவானுங்க. கடுப்பா இருக்கும். ஐயோ! நம்ம கூட இல்லையே! ஃப்ரெண்ட்ஸ பார்க்க முடியல. நல்லது கெட்டதுக்கு வர முடியல. அப்ப நமக்கு அது வந்து இப்ப பாருங்க, ஃபாரின்ல வேலை செய்றவங்களுக்கெல்லாம் என்னன்னா, அவங்க இது நல்லா இருக்கு, இது பாதிக்குது. இங்க ஃபாரினுக்கு போகாம இங்க வேலை செய்றவங்களுக்கு இது ஹேப்பியா இருக்கும். ஆனா கடன் அடைக்க முடியாது. 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க அங்க பார்த்து ஆச்சரியப்பட்டுருப்பாங்க. ஐயோ! ஃபாரின் போனா சம்பாரிக்கலாமேன்னு. எங்க போனாலும் நல்லது கெட்டது இருக்குங்க. அக்கறைக்கு இக்கரை பச்சை. எதுவா இருந்தாலுங்க. உலகத்துல யாரா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நல்லது கெட்டது இருக்குன்னு புரிஞ்சுக்கங்க. கம்பேர்லாம் பண்ணி கவலையெல்லாம் படாதீங்க. கல்யாணத்துக்கு கூட அப்படி தோணுங்க. ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்துருவோம். இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துருவோம். பண்ணிக்கலாமா? வேண்டாமா? நல்ல சம்பளம் வாங்குறாரு. 8 லட்சம் சம்பளம், சொந்த வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. புத்தி கரெக்ட்டா சொல்லும். மனசு, தலையில மட்டும் முடி இல்லையே! என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? வேண்டாமா? ஐயோ! அப்படி ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இப்படி பல பிரச்சனைகள்ங்க. இப்ப இனிமேல் பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா, முதல்ல பிரச்சனைய பத்தி புரிஞ்சுக்கிட்டா தான் சொல்யூஷன் கிடைக்குங்க. இதுலருந்து என்ன புரியுது? உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணம், அதாவது நமக்குள்ள வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம், இந்த 2 பேத்துக்குள்ள சண்டை தான். புரிஞ்சுக்கங்க. ஞானிகளுக்கு 2மே ஒண்ணா இருக்கும். அஞ்ஞானிகளுக்கு பிரிஞ்சிருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியன் படம். கமலஹாசன் படம், இந்தியன் படம். பொதுவா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல வந்து வயசான ஒரு இந்தியன் தாத்தா வருவாரு. தாத்தா கமலஹாசன். ஒரு அவரோட பையன் சந்துரு, சின்ன கமல். சின்ன கமல் என்ன பண்ணுவாரு? தப்பு தப்பா பண்ணிட்டு இருப்பாரு எல்லாம். லஞ்சம் வாங்குவாரு, ஊழல் பண்ணுவாரு, என்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவரு நியாயமா இருப்பாரு. புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த கமலஹாசன் இருக்காரு இல்லைங்களா? தாத்தா கமலஹாசன். பையனையே கொலை பண்றதுக்கு வருவாரு. அவன கொலை பண்ணணும் அப்டின்ட்டு. தேடிட்டு வருவாரு. வீட்டுக்கு வருவாருங்க. அப்ப அங்க வந்து பாட்டி இருப்பாங்க. சுகன்யா பாட்டி. பாட்டி வேஷம் போட்டு இருப்பாங்க. கேட்பாங்க. "ஏய் சந்துரு எங்கன்னு?" அப்ப அவங்க சொல்லுவாங்க. "எனக்கு தெரியாது" அப்படிம்பாங்க.
இவர் சொல்லுவாரு, "உனக்கு பொய் சொல்ல தெரியாது, மரியாதையா சொல்லும்பாங்க." அப்ப சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அந்த படத்த மறுபடியும் பாருங்க. "அவன எங்க சொல்லும்பாங்க." அவனுக்கு தெரியும் எங்க இருக்கான்னு. சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "புத்திக்கு புரியுது, மனசு கேட்க மாட்டேங்குதுன்னு" சின்ன டயலாக் வரும். இதெல்லாம் இந்த சப்ஜெக்ட் இனிமே இனிமே இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுட்டு படம் பாருங்க. நெறைய இடத்துல நெறைய டயலாக் புரியும். புத்திக்கு புரியுது, மனசு கேட்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? புத்தி பையனாக இருந்தாலும் கொலை செய் என்று சொல்லும். மனம் கெட்டவனா இருந்தாலும் பனிஷ்மென்ட் பண்றது பிடிக்காது. புரிஞ்சுங்களா? 2 பாருங்க. 2 வேற வேற துருவங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அவன் கெட்டவன் தான். கொலை செய்யணும்னு எனக்கு புத்தி சொல்லுது. என் பையன், ஒரே பையன். மனசு வேண்டாங்குது." அருமையான டயலாக்ங்க. சின்ன டயலாக். அப்ப அந்த தாத்தா சொல்லுவாரு, கமலஹாசன், "எனக்கு 2 ஒண்ணு தான்ட்டு கொலை பண்றதுக்கு போவாரு." இதுலருந்து என்ன புரியுது? ஞானியா இருந்தா கொலை செய்வோம். ஞானியா இருந்தா கொலை செஞ்சுட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ண மாட்டோம். இல்லன்னா கொலையே செய்ய மாட்டோம். குழப்பத்துல மட்டும் இருக்க மாட்டோம். புரிஞ்சுக்குங்க. ஞானி ஏதாவது ஒண்ணத்தான் பண்ணுவாங்க. வீட வித்துட்டு சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல விக்காம சந்தோஷமா இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்ணுவாங்க. பேசாம இருப்பாங்க. இங்க அஞ்ஞானி தான். செய்யறதுக்கு முன்னாலயும் குழப்பம், செஞ்சதுக்கு அப்புறமும் குழப்பம். இத செய்யலாமா, அத செய்யலாமான்னு 10 வருஷம் குழப்பம். செஞ்சுட்டு ஏன் செஞ்சோன்னு குழப்பம். புரிஞ்சுக்குங்க. ஞானின்னா உடனே கொலை பண்ணுவாருன்னு சொல்லல. ஏதாவது ஒண்ண தெளிவா செய்வார். அப்ப அதுக்கு என்ன கத்துக்கணும்? இந்த மனசையும் புத்தியும் மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டா போதுங்க. சில நேரங்களில் அந்த ஞானி என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல புத்திசாலித்தனம் நடக்கும். கரெக்ட்டா புத்திசாலித்தனம் நடந்துக்குவாருங்க. அது ஒரு டைம். இன்னொரு சிச்சுவேஷன்ல அதே சிச்சுவேஷன்ல இன்னொரு நாளு மனசு புடிச்சா நடந்துக்குவாரு. நீங்க ஞானி கூட இருந்தா கன்ஃப்யூஸ் ஆயிரும். அன்னைக்கு இப்படி பண்ணாரு, இன்னைக்கு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு தான் கான்ட்ரடிக்ஷன் அப்படிம்பாங்க. பகவத்கீதா இருக்கு இல்லைங்களா? சில கிளாஸ் இருக்கும். கான்ட்ரடிக்ஷன் இன் பகவத்கீதான்னு நெறைய பேர் பேசியிருப்பாங்க. பகவத்கீதாவில் உள்ள முரண்பாடுகள்னு. கிருஷ்ணர் ஒரு இடத்துல கொல்லும்பாரு. இன்னொரு இடத்துல கொல்றது பாவம்பாரு. கிருஷ்ணர் கூட இருந்தா ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா அவர் ஞானி. அதான் குழப்பமா இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு வேற வேற முடிவு எடுப்பாருங்க. அர்ஜுனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும். நீ அன்னைக்கு அப்படி சொன்னை, இன்னைக்கு இப்படி சொன்னேம்பாங்க. அப்போ இந்த பகவத்கீதாங்கிறது என்னன்னா, கிருஷ்ணர் ஞானியா இருக்கிற கிருஷ்ணர், அஞ்ஞானியா இருக்கிற அர்ஜுனனுக்கு நீ எப்படி ஞானியா இருக்கணும்னு கத்துக் கொடுத்தது தான் பகவத்கீதா. அவர் கேள்வி கேட்டே இருப்பாரு. பதில் சொல்லிட்டே இருப்பாரு. எப்பொழுது அர்ஜுனனுக்கு எல்லாம் புரிகிறதோ, அர்ஜுனன் கிருஷ்ணனாக மாறுகிறார். கிருஷ்ணன் என்பது ஒரு உருவம் இல்லைங்க. ஞானிக்கான ஒரு பெயர். அர்ஜுனன் யாரு தெரியுங்களா? அஞ்ஞானி கிடையாது. ஞானி ஆகப்போற அந்த பார்டர்ல இருக்கிறவன் தான் அர்ஜுனன். கிருஷ்ணர், அர்ஜுனர் அந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் இறங்குவோம். பாண்டவர் அடுத்த லைன்ல போகும்போது அசுரர்கள் சொல்றாங்களா? தேவர்கள், அசுரர்கள் எல்லாம். அசுரர்கள்லாம் அவங்க மைனஸ்ல இருக்கிறவங்க. தேவர்கள்னா பிளஸ்ல இருக்கிறவங்க. அர்ஜுனன்னா ஞானி ஆகறக்கு போறவன். 90% கடைசி கிளைமாக்ஸ் புரியல. என்ன கேட்டா இங்க வந்திருக்க அத்தன பேருமே அர்ஜுனர்கள். அதாவது நீங்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சா அந்த 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 கோட்ட தாண்டிருவீங்க. அந்த இருந்தா மட்டும் தான் கிளாஸ்க்கே வர முடியுங்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. ஆனா கன்ஃபார்ம் பண்றீங்க இங்க. இந்த கிளாஸ் இன்னும் கன்ஃபர்மேஷன். எஸ் நம்ம நம்ம ஞானி தான். நம்ம பண்றது கரெக்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணி தப்பெல்லாம் சரி பண்ணா அப்புறம் கிளியர் பண்ண உடனே ஞானி ஆயிடுறீங்க. அப்புறம் கிருஷ்ணரா மாறிடுவீங்கங்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட்ங்க. கிருஷ்ணர்ங்கிறது புரிஞ்சவங்க. அர்ஜுனங்கிறது கடைசியா புரிய போறவங்க. இப்படி பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அப்போ என்ன சொல்ல வரேன்னாங்க, நல்லா கவனிங்க. இந்த மனசையும் புத்தியும் ஒண்ணா இருந்தா ஞானிங்க. ஒண்ணா இருக்காதுங்க. புரிஞ்சுக்க. ஒண்ணா இருக்கு, ஒண்ணா 2 வேற வேற தான். ஆனா குழப்பம் இல்லாமல் வாழ்ந்தால் நீங்கள் ஞானி.
அன்பு நண்பர்களே, உறவுகள்ல சிக்கல் இருக்கா? இத சரி பண்றதுக்கு ஒரு வகுப்பு. த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சியான உறவுகளுக்கு ரகசியம். கணவன் மனைவி சண்டை, ஃப்ரெண்ட்ஷிப் சண்டை, பார்ட்னர் சண்டை, அம்மா பொண்ணு இந்த மாரி எந்த ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் உள்ள உறவுகளில் ஏற்படும் சிக்கல் ஏன் வருது? எப்படி சரி பண்றது? அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு நேரடி வகுப்பு பிப்ரவரி மாதம் 14, 15, 16ல இயற்கையான சூழல்ல ஆழியார்ல நேரடி வகுப்பு. கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இந்த வகுப்புல உறவுகளில் ஏற்படும் சிக்கலுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அதை சரி பண்றதுக்கான எல்லா ஐடியாக்களும் கொடுக்கப்படும். அது மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க எல்லா உறவுகளோடும் அன்பாக இருக்கலாம். வாய்ப்புள்ள நபர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்புக்கு கட்டணம் 3000 ரூபாய். வகுப்பு, உணவு, தங்குமிடம் எல்லாமே சேர்த்து 3000 ரூபாய். anatomic-therapy.org வெப்சைட்ல போய் நீங்க 3000 ரூபாய் செலுத்தி நீங்க பதிவு பண்ணிட்டு நேர்ல வரலாம். 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வரலாம். வாருங்கள் நண்பர்களே. ஹீலர் பாஸ்கர் ஆகிய நான் நேரடியாக நடத்தும் 3 நாள் நேரடி வகுப்பு த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி ரிலேஷன்ஷிப். வாருங்கள், நேரில் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.